தொகுதி பங்கீட்டால் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் சிக்கல் எழுந்துள்ள நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுடன் ப. சிதம்பரம் ஆலோசனை மேற்கொண்டார். சென்னை சித்தரஞ்சன் சாலை வீட்டில் சுமார் 1 மணி நேரமாக நடைபெற்ற ஆலோசனை தற்போது நிறைவு பெற்றிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் தொடர்ந்து வழங்கிட கேட்கலாம். மாணிக்கம், மேலும் விரிவான விவரங்களை பகிரலாம். காங்கிரஸ் திமுக கூட்டணி பேச்சுவார்த்தையினுடைய இறுதி வடிவ முடிவாக இன்றைய தினம் நடைபெற்றிருக்கக்கூடிய முதலமைச்சர் ப. சிதம்பரம் பேச்சுவார்த்தை அமைந்திருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. காரணம், திமுக கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தையில பல்வேறு நிலையில் இருக்கக்கூடிய தலைமைகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதுக்கு பிறகாகவும் கூட காங்கிரஸ் இன்னும் தங்களுடைய சுமூகமான ஒரு உடன்பாட்டு நிலைக்கு வராதது இந்த பேச்சுவார்த்தைக்கான காரணம் அவசியமாக ஏற்பட்டது என்று சொல்லப்படுகிறது. அதன் அடிப்படையிலேயே ப. சிதம்பரம் முதலமைச்சரை சந்தித்து இந்த தினம் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார். இந்த பேச்சுவார்த்தையின் போது காங்கிரஸ் கட்சியுடைய மாநில தலைவர் செல்வபிரதையும் உடன் அழைத்து வந்திருக்கிறார். அதே போன்று காங்கிரசுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை திமுக சார்பாக மேற்கொண்டிருக்கக்கூடிய திமுகவின் துணை பொதுச் செயலாளர் கனிமொழி கருணாநிதியை முதலமைச்சர்கள் அழைத்து இந்த பேச்சுவார்த்தையினூடாக வைத்துக் கொண்டிருக்கிறார். இந்த நிலை என்பது பார்த்ததுக்கு முன்பாக இந்த கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தையை தலைமை நிலையில் கொண்டிருந்த அந்த காலகட்டத்தை நாம் நினைவு கூற வேண்டிய தேவை இந்த நேரத்தில் இருக்கிறது. காரணம், ப. சிதம்பரத்துக்கு முன்பாக முதலமைச்சர் சந்தித்திருக்கிறார். அவரை தொடர்ந்து கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தைக்கு அதிகார பகிர்வு என்கிற கோரிக்கை கைவிட்டதுக்கு பிறகாகவே பேச்சுவார்த்தைக்கு அழைக்கப்படும் என்ற நிபந்தனையை திமுக விதித்திருந்தது. அதனைத் தொடர்ந்து சி வேணுகோபால் முதலமைச்சரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். அந்த சந்திப்பின் போது திமுகவுடைய கூட்டணி பேச்சுவார்த்தை குழு இடம்பெற்றிருக்கக்கூடியவர்களும் அதே போன்று திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி கருணாநிதியும் முதலமைச்சர் இடம்பெற்றிருந்தார்கள். சி வேணுகோபால் மட்டுமே முதலமைச்சருடன் சந்திப்பை மேற்கொண்டிருந்தார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.